அவருக்கு என்ன பதில் சொல்றது? ஹலோ துளசி, ட்ரெயின் ஏறிட்டியா? ஹலோ துளசி, லைன்ல இருக்கியா? நான் இன்னும் வீட்ல தாண்டி இருக்கேன். என்ன சொல்ற துளசி? ஓ, ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டியா? சரி விடு, ஈவினிங் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்கு, அதுல கிளம்பி வந்துடு. சரிடி, நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ கோச்சுக்க கூடாது. என்ன துளசி புதிர் போடுற? என்ன விஷயம்? எனக்கு இப்போ வேலை வேண்டாம் ஜெயா. பைத்தியமாடி நீ? ஏன் இப்படி பேசுற? உனக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடையாது. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மேல் இடத்துல பேசி இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? நீ என்னடானா இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? கோவப்படாதடி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. வேற என்ன பண்ண சொல்ற? சரி, என்னன்னு சொல்லு. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இன்னைக்கு அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரியறப்போ சுயநலமா அவரை அப்படியே விட்டுட்டு என்னால இங்கிருந்து வர முடியல ஜெயா. என்ன சொல்ற? சிவாவோட உயிருக்கு ஆபத்தா? அவரை யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க. யாருன்னு தெரியல. நேத்து மட்டும் நான் அவர் கூட இல்லாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் துளசி. ஆனா நீ இப்ப இருக்க நிலைமையில இதெல்லாம் உனக்கு தேவையா? இல்லடி, அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவரை விட்டுட்டு வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி வாழ்நாள் ஃபுல்லா என்ன குத்தி கொன்னுடும்டி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல துளசி. ஒண்ணு அவங்க வீட்டுல சொல்லிடு, இல்லனா போலீஸ் கிட்ட சொல்லிடு. முதல்ல நீ கிளம்பி வா இங்க. நீ சொல்றது சரிதான். ஆனா அவரை கொலை பண்ண முயற்சி பண்றவங்க யாருன்னே தெரியலையே. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு நான் வரேன். தயவு செஞ்சு நீ நிலைமைய புரிஞ்சுக்க முடியும். என்னமோ போ, உன் இஷ்டம். வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வர வழிய பாரு. போனை வச்சிடுறேன் நானு. சரி. ஜனனி, ஜனனி உன் கை காட்டு. எதுக்குங்க? மருந்து போடுதா? ஐயோ, என் கையில அதான் ஆறிடுச்சு, இங்க பாருங்க. அது ஆறிடுச்சு. ஆனா ஒரு தடவை காய்ச்சல் ஆச்சுன்னா டாக்டர் 3 நாளைக்கு மருந்து கொடுப்பாருல, 2வது நாளே காய்ச்சல் போயிடும். ஆனா மாத்திரை போடாம விடுறோமா? இந்த மார்ச் எல்லாம் போகணும்ல, பெட்டர் ஆகணும்ல. கை காட்டு. ஐயோ, அதுவா சரியாயிடும். சரியாயிடும், சரியாயிடும். பார்த்து பார்த்து பார்த்து, இன்னும் ஃபுல்லாக ஆறல. அதான் பார்த்து பார்த்து. பார்த்து பார்த்து. இப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட்டுட்டு எங்க போயிட்டீங்க ஜனனி? இப்படி அக்கறையா பாத்துக்கிற ஒருத்தர் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவரை யார் கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு தெரியலையே. ஏன் எதுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாம எனக்கு குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னால எப்படி கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும்? நடந்ததை இவர்கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணலானும் இருக்கு. ஆனா எப்படி சொல்றது இவர்கிட்ட? இன்னும் ஃபுல்லாக ஆறல. ஓய் ஜனனி, என்ன பகல்லே கனவா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீங்க முழுசா கேட்கணும். அன்னைக்கு குடிசையில நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல. உங்களை கொலை பண்ணதான் யாரும் வேணும்னே பண்ணிருக்காங்க. அப்படியா? ஜனனி, அன்னைக்கு நடந்த விஷயம் உன்னை தேவையில்லாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. குடிசை எரிஞ்சது தற்செயலாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட். ஐயோ, அடிச்ச காத்துல எங்கிருந்தோ வந்த தீ பட்டு அந்த குடிசை அப்படியே தீ பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. தீ பிடிச்சு எரிஞ்ச இடத்துல பெட்ரோல் வாசனை அடிச்சது. எனக்கும் முதல்ல அது வித்தியாசமா படல. ஆனா அப்புறமா தான் அது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஜனனி, என்ன யார் ஜனனி கொலை பண்ண ட்ரை பண்ண போறா? அதுவும் இந்த எதிரிங்க இருக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத.
நீ மலேசியாவில் வளர்ந்த பொண்ணு, உனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்குறப்ப இந்த பயம் வர்றதுலாம் ஒரு இயற்கையான விஷயம்தான். ஸோ நடந்த விஷயத்த மறந்துடு. அது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், அவ்வளோதான். ரிலாக்ஸாக இரு. மருந்து அளவிற்கேன் தேவையில்லாமல் துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்காது, சரியா? பார்த்துக்கோ. இந்த வந்துட்டானே. அண்ணே, இவன் தானே? அண்ணா வணக்கண்ணா. நான் தானே ரிப்போர்ட்ரு. நீங்கள் சொல்கிற வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துட்றேண்ணே. இதான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ. நாளைக்கு காலையில் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள காணோன்னு நியூஸ் வரணும். யாருண்ணே அவங்க? இது என் பொண்டாட்டி. பேர் துளசி. வயசு 25, நிறம். இளம் பெண் காணவில்லை. கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 10 லட்சம் சன்மானம் தரப்படும்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரணும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் அப்படின்னு போட்டு விடு, சரியா? சரிண்ணே. ம், நீங்கள் சொன்ன மாதிரியே நாளைக்கு விளம்பரம் வந்துடுறேன். சரி. அந்த பணத்தை எடுறா. ஆ நாங்க இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. மீதியை வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கணும். சரி வரேண்ணே. ம், சரி. சரி, போயிட்டு வா. அண்ணே, என்னண்ணே பொசுக்குன்னு 10 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க? அவ்வளோ பணத்தையும் நான் கொடுக்க போறீங்க? யாரா கொடுக்க போற? 10 லட்சம்னு போட்டாதான் யாராவது பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை எங்க பார்த்தாலும் நமக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? பின்ன 10 லட்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் என்ன கேனேனா?